வங்கக்கடலில் ஏற்பட்ட லைலா புயல் காரணமாக தமிழகம் முழுவதும் பரவலாக சூறாவளியுடன் மழை பெய்தது. கடலில் வழக்கத்திற்கு மாறாக சீற்றம் காணப்பட்டது. கடல் சீற்றம் தொடர்ந்து நிலவுவதால் தமிழக கடற்கரை ஓரங்களில் வசிக்கும் மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர். கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்தபோது இயற்கை சீற்றங்களை தடுக்க கடற்கரை ஓரங்களில் பாறாங்கற்கள் கொட்டப்பட்டன. ஆனால் தற்போது வந்த புயலால் தடுப்பு கற்களையும் தாண்டி குடிசை பகுதிக்குள் கடல் அலைகள் வருவதால் கடற்கரை ஓரங்களில் வசிக்கும் மக்கள் அங்கிருந்து காலி செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். சுனாமியின் வடுக்கள் மறைவதற்குள் மற்றும் ஒரு சுனாமி அறிவிப்பு, புயல் என்று அவ்வப்போது வெளிவரும் அறிவிப்புகளும் மக்களை அச்சத்தில் ஆழ்த்திவிடுகின்றன. வானிலை ஆய்வு மையம் மற்றும் போலீசார் மூலமாக பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை அரசு எடுத்தாலும் 60-70 ஆண்டுகளாக இல்லாத கடல் சீற்றம் தற்போது இருப்பதாக கடற்கரையோர மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மாதிரி கடல் ரொம்ப சீற்றமா இருக்கு, இங்க இருக்கவே முடியல எங்களால. நீங்க ஏதாச்சும் எங்களுக்கு நல்ல ஏற்பாடு பண்ணி கொடுங்க ஐயா. நேற்றுக்கு காத்து கடல்லாம் சூறாவளி காத்து மாரி அடிச்சுது. எங்களால ஒன்றும் தொழில் பண்ண முடியல. இருந்தாலும் எங்களுக்கு எந்த நேரம் எப்படி வருதுன்னு பயமா இருக்குது. புள்ளக்குட்டிங்களை வச்சுன்னு சமாளிக்க முடியலங்க. பல உயிர்களை காவு வாங்கிய சுனாமி வந்ததில் இருந்து கடற்கரையில் பொழுதை கழிக்கும் பழக்கம் மக்கள் மத்தியில் குறைந்து கொண்டே வருகிறது. கடலும் கடல் சார்ந்த பகுதியுமாக கடலை நம்பி வாழும் மக்களை இயற்கை அன்னைதான் ரட்சிக்க வேண்டும்.